அவனுக்கு. வெகு நேரம் நடந்துவிட்டு தன் அறைக்கு திரும்பியவன் அவள் எழுதிய அந்த முத்த காட்சியை மீண்டும் எடுத்து படித்து பார்த்தான். அவன் மணக்கண் முன்பு அந்த நாயகனிடத்தில் அவனும் நாயகியினிடத்தில் அவளும் தெரிந்தார்கள். அந்த கற்பனை இனித்தது. அடுத்த நாள் மீண்டும் அதே முத்த காட்சி படமாக்கப்பட்டது. தாமதமாகவே படப்பிடிப்பிற்கு வந்து சேர்ந்த அமிர்தா படமாக்கப்பட்டிருந்த அந்த காட்சியை திரையில் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தாள். எக்ஸலண்ட், நான் இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்றவள் ஹரிஷை பார்த்து ஆச்சரியம் பொங்க சொன்னாள். நிஜமாவா? அவன் நம்பாமல் கேட்க, எஸ். அவன் அவளை ஆழ்ந்து பார்த்து, ஸ்டில் உங்களுக்கு வரலாம் அமிர்தா, உங்க கண்ணுல இருந்த எமோஷன்ஸ், தட்ஸ் அமேசிங் என்று அவன் சொல்லுகையில் அவன் கண்களில் மின்னிய உணர்வை அவள் புரிந்து கொண்டாள். அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு எந்த பதிலும் தராமல் அவ்விடம் விட்டு எழுந்து சென்றாள். அமிர்தா என்று அழைத்து கொண்டே அவன் அவள் பின்னே வர நின்று அவன் புறம் திரும்பியவள், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் ஹரிஷ், ஸோ ப்ளீஸ் என்கிட்ட உங்க வேலையை காட்டாதீங்க. என்ன தெரியும் என்றவன் புரியாமல் கேட்டான். நீங்க பயங்கரமான பிளே பாயாமே கேள்விப்பட்டேன் என்று அவள் சொல்லிக்கொண்டே முன்னே நடக்கவும், நான் ஒன்னும் பிளே பாய்லாம் கிடையாது. அவன் அவளை வழிமறித்து கோபத்துடன் சொல்ல, அப்பா மற்றவங்க சொல்றதெல்லாம் பொய்யா என்று அவள் அலட்சியமாக கேட்டாள். பொய்னு சொல்ல முடியாது, ஆனா அது ஒன்றும் உண்மை இல்லை என்றதும் அவள் ஏற இறங்க அவனை ஒரு விதமாக பார்க்க, சீரியஸா நான் சில பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் யார் கூடவும் பிளான் பண்ணிலாம் பிரேக்கப் பண்ணிக்கல, அதுவாகவே நடக்கும். அது எப்படி அதுவா நடக்கும்? நான் 5th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். என்னது 5th ஸ்டாண்டர்ட்லையா? அவள் கண்கள் அகல விரிய அவனோ மிக சாதாரணமாக, ஆனா அவள் அடுத்த வருஷமே டிசி வாங்கிட்டு வேற ஊர் போயிட்டா. ஓ. அப்புறம் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். 6th ஸ்டாண்டர்ட்லையா? என்ன அவளும் டிசி வாங்கிட்டாளா? இல்லை, எங்க அப்பா என்ன வேற ஸ்கூல் மாத்திட்டாரு என்றவன் மேலும், ஸ்கூல்ல எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப காலேஜ்ல ஒர்க் அவுட் ஆச்சா? 3 ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா எதுவும் கண்டினியூ ஆகல. அவனை கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அவள் நடக்க தொடங்கினாள். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அமிர்தா, எனக்கு பிடிச்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லுவேன், ஆனா எதுவுமே ரிலேஷன்ஷிப்பா மாறல. எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிடும். பிரேக்கப் ஆனதும் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம வேறொரு பொண்ணு